இதுல அங்கிருந்து கேள்விப்பட்டா பச்சை நினைச்சு பாத்தியா இதான் மூணு நினைக்கிறேன் எல்லாரும் கை தூப்பாங்களா நீ சொல்ல செய்யணுமா அலாவுடி சொல்ல முனி மாதிரியா தெரியும் அதை விட மோசமானவனாக அரசர் என்ன தெரிவித்தார் நீ என்ன பாடின நீ எப்படா பாடினா புகழ் பெற்ற பைத்தியக்காரன் பைத்தியக்காரனா உங்களுக்கு தெரியுமா பைத்தியமான பைத்தியக்காரன் சொல்கின்றேன் கவனமாக செவி கொடுத்து கேட்பாய் என்ன பண்றதுங்க ஒண்ணுமே இல்லாம சொல்லுங்க விளக்கமா ஒண்ணா புரியுங்க தாரக்கு புகழ் பெற்று தைத்தியர் குலத்திலே உதித்து தைத்தியர் குலம் என்றால் புரியுங்க தாளர் குலம் நிருதர் குலம் பிசாச குலம் பிசாச குலம் பிசாசு குலமா சொல்லிக்கிறீங்க நீங்க சொல்லிக்கிறீங்க பிசாச குலம் அப்படிமா அவளா குலம் அவளா குலம் என்றால் அரக்கர் குலம் நல்லா கேட்டியாடா இவங்க தான் அரக்கர் குலமா ஏண்டா ஏன் தப்பா சொல்ற இவன் அளவு வழியா இவன் தான் சரைக்கிற குலம் சரிப்பா என்ன குலம் நாங்க சரைக்கிற குலம் சரைக்கிற குலம் அரக்கர் குலம் அப்படி என்றால் யாருக்கும் யாருக்கும் அடங்காதவர்கள் நாங்கள் யாருமே அடங்குறதில்லை நீதான் வந்துருக்கீங்களா மாடு மாடு சொல்லுடா அப்படி
மட்டும் இல்லடா தட்டுகள் பிரபாவதிடா. என்ன சொன்னீங்க? பிரபாவதி தட்டுகள். ஆம்பளை பேர் பிரபாவதி கூட பேர் இருப்பாங்களா? கேள்றல கேள். மகாராஜா ஒழுங்கா கேட்டு சொல்லுங்க. நான் சொல்றத கேக்குறியா இல்லையா? கேளுங்க. புரியுதா இல்லையா? ஒரே வெட்டு தலைவன் தனியா போடும். என்ன பேர்? பிரஜாபதி. 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 தக்கால் என்று அழைப்பார்கள். தொக்கையாடா போய். டேய் பாருங்க பேசுங்க. டேய் டேய் டோக்கியல பாவி. தக்கன். டேய் தக்கன். சரி சரி. டேய் அது மட்டுமா நான் எப்படி வருகிறேன்? சரிங்க. யாரா சொப்பாங்க? பிரம்மாவில் பிரம்மாடா பிரமிழ் பிரம்மண்ணா. ஏய் பிரம்மனடா சொல்றதை கேட்டு சொல். டேய் அப்படியே உனத்தாரியா? பிரம்மால பிரம்மா அவனுக்கு பிரம்மா பிரம்மா பிரபாவில் பிரம்மா. குடுமி யாரா? காசி பிரம்மா. கர்த்தா பிரம்மா. சாட்சா பிரம்மா. ஏய் அதுல ஒரு பிரம்மணம். பிரம்மா. நீங்க பிரம்மா. சரிங்க. ஏய் பாடி. மூணு பிரம்மாவா? மூன்று பிரம்மா. யார் யார் தெரிவித்து? யாருங்க? காசி பிரம்மா ஒன்று. காசி பிரம்மா ஒன்று. கர்த்தா பிரம்மா. மூன்றாவதாக நான். மூணாவது சாட்சா பிரம்மா. வாயோட பச்சவே. ஏய் முறை பிரகாரம் பார்த்தா நீங்க எல்லாருமே என்னோட பேரனுங்க தான். தாத்தா தாத்தா இந்த பொங்கலுக்கு எனக்கு ஜீன்ஸ் பேண்டே தர தெரியுமா? ஏய் உனக்கு பழைய வரல பாவி. தீபாவளி தீபாவளி நீ போடுங்க தான் கொடுங்களா? டேய் நான் சொன்னேன் என் மகள்கள் வயிற்றில் பிறந்தவர்கள் நீங்கள் இந்த உலக மிருகம் அல்ல. மேலும் டேய் என்னுடைய சக்தியினால் உங்க சக்தினால 1,00,000 பிள்ளைகளை உற்பத்தி செய்து ரொம்ப கம்மியாவே என்ன செஞ்சுக்கிறீங்க? சிருஷ்டிப்பு 1,00,000 பிள்ளைகளையும் அதை நாரதன் கலகம் செய்து யமலோகம் செயல்பட செய்து விட்டார். சரியாக செஞ்சுறாங்க. தாங்க ஏண்டா இந்த மூணுக்கே ஒண்ணு தாங்க முடியல. இன்னும் 1,00,000 முள்ள வந்து யார் தாங்கறது? அப்ப என் மகன் செத்து போனது அவ்வளவு சந்தோஷமா? இல்லைங்க அப்படி ஒண்ணும் இல்லைங்க. நல்ல வேலை செய்ய சொல்றேன். 1,00,000 தாங்கறது. டேய் எங்க மூணு பேருமே மகாராஜா பிரசாத அப்படின்னா வச்சுக்க நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாங்க. என்னத்துக்கு? 1,00,000 உரிய நீ ஏடா நான் கட்சி ஆரம்பித்தா புள்ள பேசுறேன். டேய் அந்த சிவனை அழிக்க வேண்டும் என்று அவனை நோக்கி அனுப்பினேன். அவர் அந்த நாரதன் திசையை மாற்றி யமலோகம் சேரும்படி செய்து விட்டான். அப்படிங்களா? அதை நீ பண்ணீங்க. பிறகாலத்தில் நாரதனை அடே நாரதா என் லட்சம் பிள்ளைகளை கலகம் செய்து யமலோகம் சேரும்படி செய்து விட்டாய் அல்லவா? சொல்லுடா. அதையார் என்று
முதல் நீ ஒரு நாளைக்கு ஒரு கலகமாவது செய்ய வேண்டும். அப்படி செய்யணும் செய்யாவிட்டால் உன்னை சிரம் 1000 சுக்கலாக பார்க்கிறது என்று சாபம் கொடுத்தேன். என்னத்த சாம்பல டேய் சாபம் கொடுத்தா டேய் ஏங்க அப்ப நீ கொடுத்தா அதெல்லாம் இப்படி செய்யணும் கணக்கு செய்யணும் அவரு. ஆமா அது இங்க தான் வருது. மண்டை 1000 பீஸா போச்சுன்னா எப்படிங்க அது பொறுக்குதா? டேய் சாபம் கொடுத்தாருடா அது ஒண்ணு பழிச்சுதா எப்படி போயிடுச்சுன்னா டேய் சொல்லுவாரா கேளுடா எனக்கும் பார்க்கணும் ஆசைதான். ஆனா அந்த நாரத பையன் அன்றையிலிருந்து தினமும் ஒரு கலவை செய்து கொண்டே வருகின்றான். பிறகு என்னுடைய பராதுமாத பெருவிரலினால் கட்டுறதுல 56 வெண்களை உற்பத்தி செய்தேன். இங்க ஒரு 51 உற்பத்தி பண்ணிட்டு ஆமா நான் இது கொடுத்தேன் தெரியுமா? 13 வெண்ணை காசி பரிசுக்கு கொடுத்தேன். காசி பரிசு 10 வெண்ணை 10 பெண்ணு தர்மதேவனுக்கு கொடுத்தேன். தர்மதேவனுக்கு 27 வெண்களை அந்த சந்திரனுக்கு கொடுத்தேன். ஓடி விட்டுக்கிறான். 21 ஓடி விட்டு. ஓட்டி விட்டுக்கிறாரா இந்த வரதட்சணை நான் கடத்துருவேன் ஜாக்கிரதை டேய் நீ சொல்ல லைட் தானா? வரதட்சணை ஆகுது. என்ன உன ஓட்டிறன்ற. 27 பைக் எடுத்து விடணும் இப்போ. ஒரு பொண்ணு ஒரு பைக்னா கூட அதனால ஓடி ஓட்டிறன்ற. ஓசிலே போயிட்டு இருக்குது. டேய் அவர் நாளையை கண்டு 27 கொடுத்தாரா ஓ அடடா அவன் விடா டேய் சும்மா இருடா. டேய் எனக்கு ஒரு 2 பொண்ணு கொடுக்க முடியுமா? பிறகு ஒரே ஒரு வெண்ணையோட கழிச்சு வெண்ணை யாருக்கு கொடுத்தேன்? அந்த பேயோடு ஆடக்கூடிய பித்தனுக்கு கொடுத்தேன். தங்களுக்கு தப்பு பண்ணிட்டீங்க. வைத்தியக்காரனா யார் அது? அந்த ஈசனுக்கு கொடுத்தேன். சிவபெருமா. டேய் சிவபெருமானா அந்த சிவன் சிவபெருமான் சொல்றானா? ஏண்டா சிவபெருமான் சொல்றியா? என்ன உனக்கு யார வேணும்? யாரு? தெய்வங்க. தெய்வமா? தெய்வம்னா யார் எதுவும் சொல்லாத. யாரா தெய்வம் உனக்கு? யாருங்க? சிவபெருமா. கிடையாது. யாரு? பரிசுமார் நானு. நான் தான் தெய்வம் எல்லாருக்குமே. அது நீயா? ஆமா. டேய் யாரு நீயா அப்படிதான் வரும்போது சொன்னார்ல 27 சந்திரனுக்கு கொடுத்தேன். என்ன சொல்லி கொடுத்தேன்? சந்திரா 27 மண்ணையும் ஒரே முகமாக பாவிக்க வேண்டும். ஒரே இதோ பார்க்கணும். டேய் ஒரு பொண்ணுக்கு ஒரு பொற வாங்கி குத்தினா 27 பொற வாங்கி குத்து. போனா என் பொண்ணு பொறதான் சாப்பிடுமா? ஒரு ஒன்று கூட சாப்பிடலாம். இந்த அளவுக்கு நான் ஒண்ணுமே வசதி இல்லாம இருக்கிறோம் நாங்க. பின்ன திரியாக்கிட்டு போனா ஒரு பொண்ணு ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம். உதாரணம் டேய் ஆனால் அவரே வரதான் சந்திரன். அதுதான். ஆமா ரோகிணி என்று சொல்லக்கூடிய 4வது பெண்ணின் மீது அதிகமாக மகம் கொண்டான். அது சேர்த்தாங்க. என்ன அந்த 4வது பொண்ணு தான் பார்க்கறது அழகா இருக்கும் போல தெரியுது. மரத்துல எந்த எப்படி இருக்குது? டேய் மற்ற பொண்ணுங்கெல்லாம் நல்லா இருக்குது என்னடா டேய் இல்லைங்க சொல்றேன். அது பார்த்து கொஞ்சம் அழகா இருக்கா அவர் கொஞ்சம் கவர்ந்து டேய் அவர் என்ன தெரிவித்தார் எல்லா பெண்களையும் ஒரே முகமாக பாவிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் அந்த 4வது பொண்ணு மட்டும் டேய் நல்லா இருந்துருங்க. பாகத்து நல்லா இருந்துரும் சரி. 26 வேண்டும் என்று வந்து முறையிட்டனர். அப்போதான் உடனே அழைத்தே சந்திரை. சந்திரா யார ஏண்டா யாரை பார்த்து ஆடிய நீங்க? டேய் அங்க என்ன ஏய் என்ன சொல்லி உனக்கு கொடுத்தேன்? நான் சொல்லு பொண்ணு கொடுத்தா 27 வெண்ணையும் ஒரே முகமாக பாவிக்கணும் தெரிவித்தேன். ஒரே மும்மா தான் உனக்கு பார்க்க சொன்னேன். ஆமாடா. அறவே மறந்தாய் அதை. அது நீ மறந்துட்ட. உனக்கு இந்த அழகு இருக்கவே தான் 27 வெண்ணை உனக்கே கொடுத்தேன். தான் கொடுத்தா சரி. இன்று முதல் உன்னுடைய 16 காய்களும் ஒரு நாளைக்கு ஒவ்வொன்றாக அப்படியே அழிய வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தேன். 16 களி அழிஞ்சு போட்டு சாப்பிட்டு ஒன்றாக அழிந்து கொண்டே வருகிறது. ஒன்னு அழிஞ்சு போகுது. அநேக ரத்தம் வேட்டான். எல்லாரும் இதுக்காக பரிகாரம் யாரு கொடுத்துருவாங்க? ஆமா ஏன்னா தக்கேசுமாய் ஒரு சமம் வச்சேன்னு எல்லாம் பயப்படுறாங்க. உண்மைதான் கடைசியாக கடைசியா 3 காய்களுடன் அந்த ஈஸ்வரத்தில் அபேசம் கேட்டான். உங்க மகன் போயிடுறாங்க மருமக புள்ளியா ஈஸ்வர பெருமான் போயிடுறாங்க. என்ன தெரிந்திருக்க வேண்டும்? நான் சொல்லிடுடா என்ன முடியாது என்று விலக்கி இருக்க வேண்டும். மாமனார் கொடுத்து சாமாச்சு என்னால பொருள் ஏதாவது சொல்லிட்டு என்ன செய்தான்? என்ன செஞ்சாரு? சந்திரா இன்று முதல் உன்னுடைய கலைகள் வளர
அடா பாயில நீங்க கொடுத்த வரத்தால அன்று முதல் அவன் வளர ஆரம்பித்து விட்டான். அப்படியே நீங்க கொடுத்த வர சாபத்தால அவரு எட்டாய் பிரியாவும் அவர் தொட்டு தலைமலை வச்சுக்கிட்டா வளர் பிரியாவும் போறாரா? ஆமாம். அது மட்டும் இல்ல இந்த மூணாம் பேர் கூட ஏன் கும்பிடுறோம் தெரியுமா? ஏன்பா அந்த 3 கிழமை சேர்ந்தாரு பாத்தியா, அதனால மூணாம் பேர்ல கும்பிடுறோம் நாம. ஓ சிவபெருமான 3வது இதுல போனாரு அதனாலயா? ஆமாடா. இது போறதுக்காகவே தேய் பிரியாய் போச்சு. அவரு இதுக்கு போறாரு. டேய் போறது காலமா சும்மா இரு, இல்ல வாய் கீசிடு. ஞாபகம் வச்சுக்கோ.
சுகமாக வாழ்ந்திருங்கள். ஆமாம், இன்றைய இவ்வளவு கால தாமதம் ஒன்றுமில்லை மன்னா. வாடிய பயிர்களுக்கு மழை பொய்தால் போல் எங்களை நாடிய முகங்களுக்கு நடனமாடி மகிழ்விக்க இத வந்துவிட்டோம் அரசே. இவ்வளவு போய் வந்து இப்பதான் பாத்துட்டு உள்ள மாவுரி போட்டு மாவுரி போறாங்களே இவங்க. நடனமாடக்கூடிய பெண்கள் அம்மா இட்லி சுட்டுருந்தாங்க. ஏம்பா என்ன பார்த்தா அப்படியே இருக்கு. உன்னை பார்த்தா அப்படி மாத்திரா ஏமா உங்களை பார்த்தா அப்படி சும்மாரு நாட்டியம் ஆரம்பமாகட்டும். மகாராஜா எவ்வளவு இப்ப பாருங்க 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 நந்தா அப்படியே உட்கார். தாம் 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 தரிகிட தத்தோடங்க தத்தோய் தாம். தாம் 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 தரிகிட தத்தோடங்க தத்தோய் தாம். நீ தரிகிட தத்தோடங்க திக்குத்தை. நீ தரிகிட தத்தோடங்க திக்குத்தை. தத்தோடனா தந்தன் தந்தன் தின் 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 தத்தோடங்க தக்குத்தா. தத்தோடனா தந்தன் தந்தன் தின் 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 தத்தோடங்க தக்குத்தா. பிரம்மநாத்துங்க. பிரம்மநாத்தமா சும்மா இரு. அருமையான ஆட்டம். ஆசி அடுப்பா பாரு. அருமையான ஆடுமா. நீதான் மெச்சி அருமையான ஆடுமா. தூக்கிலாம் போற அரசுராண்டா. ஏன்னா இவங்க ஆட்ட அப்படிங்க. நம்பா அருமையான நாட்டு உள்ள திரும்பி அவுத்து வெண்ணு இப்போ எல்லாம் பாட்டு மயங்கி போடுவீராப்ப எப்படி தெரியுமா ஆடி பார்க்க போறாருங்க. அவுட்டா
அதிகமா பேச விரும்புறாங்க. இது நாட்டு பிடிக்கல. நாங்க பாக்குற அளவுக்கு கொஞ்சம் நாட்டியவர்களே, அவர்கள் கேட்கும்படி ஆடுகள் வாசிக்கலாம். எப்படி எனக்கு சொல்றேன் யோ ஆண்டி வரேன் சொல்லிட்டேன் யோ என்ன சொல்ல வரேன் நாட்டியவர்களே, யோ எதுக்கு அங்க இருந்து என்ன கூட்டி வந்த என்னையா உனக்கு காவலை என்ன யோ என்ன சொல்லணும் குத்தனமா நீங்க யோ என்னையா சொல்ல வரீங்க சொல்றோம். நல்லா நாட்டி எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் ஆடுவோம் ஆடுங்க ஆடுங்க. சரி சரி மயில் போல் நடனம் ஆடிடுவேன் நானே மதுரை நீர் ஆடிடுவேன் நானே மயில் போல் மயில் போல் நடனம் ஆடிடுவேன் நானே மதுரை நீர் ஆடிடுவேன் அவன் எங்க கொடுக்கறான்னு பாத்தியா கை தட்டாடா முதல்ல தட்டிருந்தா அங்க இருக்காது ஒரே அறதான் என்னங்க இது நாட்டியவர்களுக்கு சன்மானம் கொடுத்தனுப்பி நண்பா அது மூர்த்தி நீ போடா என்ன மொத்த நல்லா கத்து நீ ஏத்து நேரம் ஏய் போடா உங்களுக்கு சம்பளம் தான் கூட சொன்னாங்களோ என்னமா கொடுடா போங்கடா யோ ஏயா யோ இங்க வா மகாராஜா என்ன சொன்னாரு அவர் என்ன சொன்னாரு அவரு என்ன சொன்னாரு? டேய், அப்படியே மெய் மாதிரி நிறுத்திக்கிறா. என்ன சொன்னாரு? கொடுக்க சொன்னாருப்பா என்னத்த கொடுக்க சொன்னாரு? ஆரி கொடுக்க சொன்னாரு ஆரி கொடுக்க சொன்னாரு. அவன் தான் சொன்ன மொட்டை ஆடே மாடியா சன்மானத்தை கொடுத்தனுப்பியாலே ஆமா அது வந்து யோ பேசி தொலையா அது வந்து போயா